வீடியோல பாத்தீங்கன்னா இந்த ஸ்கிரீன்ல நீங்க பாத்துட்டு இருக்க மாதிரி டார்க் அர்பன் எஃபெக்ட்ல ஒரு போட்டோ வந்து எப்படி சூப்பரா எடிட் பண்றது அப்படினு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். இந்த போட்டோ எடிட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா லைட்ரூம் அப்ளிகேஷன் மட்டும் இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும். சோ அப்ளிகேஷனோட லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இல்ல அப்படினா டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சோ ஃபைனலா வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். So guys, first பாத்தீங்கன்னா எந்த போட்டோ நீங்க எடிட் பண்ணுமோ அந்த போட்டோ வந்து மாதிரி ஓபன் பண்ணிக்கோங்க. சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணீங்க அப்படினா ரைட் சைடுல நிறைய டூல்ஸ் ஐகான் வந்துட்டு ஷோ ஆகும். சோ இதுல பாத்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு சன்லைட் மாதிரி ஐகான் இருக்கும். சோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இந்த மாதிரி கிளிக் பண்ணீங்க அப்படினா சோ நிறைய அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் வந்து இதுல ஷோ ஆகும். சோ இதுல பாத்தீங்கன்னா வந்துட்டு சோ இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எக்ஸ்போசர் வந்துட்டு கம்மி பண்ணிட்டு -0.10 ல செட் பண்ணிக்கோங்க. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி 24 ல பாத்தீங்கன்னா வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சோ அதுக்கு கீழ பாத்தீங்கன்னா ஹைலைட்ஸ்ன்ற இருக்குது பாத்தீங்கன்னா சோ ஒரு 16 ல பாத்தீங்கன்னா செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒயிட் போயிட்டு ஸோ ஒரு 18 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பிளாக்ஸ் வந்துட்டு ஸோ -50 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு கர்வ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐகான் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஒயிட் பாயிண்ட் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸ் லைன் வந்துட்டு ஷோ ஆகும். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிடில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 பெட்வீன் பாயிண்டில் வந்துட்டு ஒரு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பாயிண்ட் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸோ கீழே இருக்கக்கூடிய பாயிண்ட்டை வந்து இந்த மாதிரி கீழே வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் இருக்கிற பாயிண்ட்டை வந்துட்டு கிளிக் பண்ணி கீழே ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே உள்ள பாயிண்ட் அதை மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு கீழே ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ ஃபஸ்ட்டு உள்ள பாயிண்ட்டை கிளிக் பண்ணிட்டு லைட்டாக அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்துட்டு ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ டாப்பில் உள்ள பாயிண்ட்டை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸோ லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கர்வ் பக்கம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு டன் ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்துட்டு பாட்டில் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதில் ஃபஸ்ட்டு டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி ஸோ ஒரு 50 அந்த மாதிரி ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே டிண்ட் பார்த்தீங்கன்னா -26 பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விப்ரான்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி ஸோ 50 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்க மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் வந்துட்டு ஸோ -16 பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு மேலே உள்ள கலர் மிக்சிங் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டார்க் ப்ளூ ஐக்கான் கிளிக் பண்ணி ஹியூ வந்து -100 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா -100 செட் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக உள்ள லூமினன்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிவிட்டு ஸோ -24 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்க மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லைட் ப்ளூ கிளிக் பண்ணிட்டு ஹியூ -100 சேச்சுரேஷன் மாதிரி -100 செட் பண்ணிக்கோங்க. ஸோ லூமினன்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிவிட்டு -30 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்க மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ க்ரீன் கலர் கிளிக் பண்ணி மாதிரி ஹியூ சேச்சுரேஷன் -100. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ லூமினன்ஸுங்கிறத பார்த்தீங்கன்னா -25 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்க மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் கிளிக் பண்ணிட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹியூ வந்து கம்மி பண்ணிவிட்டு -100 செட் பண்ணிக்கோங்க. சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணி -100 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக உள்ள லூமினன்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிவிட்டு ஸோ -22 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் கிளிக் பண்ணிட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹியூ வந்து கம்மி பண்ணி ஸோ -8 அந்த மாதிரி ரேஞ்சில் செட் பண்ணிக்கோங்க. சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா -20 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்துட்டு இருக்க மாதிரி செட் பண்ணிக்கோங்க. லூமினன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் கலருக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ரெட் கலர் கிளிக் பண்ணி ஹியூ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 17 ரேஞ்சில் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ லூமினன்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிவிட்டு ஸோ -14 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்க மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ மேலே லூமினன்ஸ் பார்த்தீங்கன்னா -14 அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மேலோட டன் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலே 3 டாட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா ஸோ ஷேடோஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஏரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி 2 ஆப்ஷன் வந்துட்டு ஷோ ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹியூ வந்து இன்க்ரீஸ் பண்ணி 229 பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹியூ செட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஸோ ஒரு 13 செட் பண்ணிக்கோங்க. லூமினன்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அதுக்கு கீழே உள்ளது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு கம்மி பண்ணிவிட்டு ஸோ -15 பார்த்தீங்கன்னா வந்துட்டு லூமினன்ஸ் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளெண்டிங்னு இருக்கிறத பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஒரு 72 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்க மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக பேலன்ஸ்ன்னு இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா -20 ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு இந்த மாதிரி ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஸோ ஹைலைட்ஸுங்கிற ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஹியூ வந்துட்டு ஸோ 245 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வந்துட்டு சேச்சுரேஷன் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஒரு 45 பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லூமினன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 8 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மேலே உள்ள டன் ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு கீழே ஒரு பாக்ஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ஃபஸ்ட்டு டெக்ஸ்சர் இருக்கும் இன்க்ரீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரேஞ்சில் இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கிளாரிட்டின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 32 அந்த மாதிரி ரேஞ்சில் செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு டிஹேஷன் இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 30 கிட்டே இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ விக்னெட் இருக்கும். ஸோ விக்னெட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கம்மி பண்ணிவிட்டு ஸோ -40 ரேஞ்சில் இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்ட்னு இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு கம்மி பண்ணிவிட்டு ஸோ மிட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 8ல் இருக்க மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபெதர்ன்னு இருக்கும், அது இன்க்ரீஸ் பண்ணி 100ல் வந்து செட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரவுண்ட்னஸ்ன்னு இருக்கும். ஸோ ரவுண்ட்னஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஸோ கைஸ் ரவுண்ட்னஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 30 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீட்டாக செட் பண்ணிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ பாக்ஸ் ஐக்கானுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஐக்கான் இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷார்ப்பனிங் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 20 ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நாய்ஸ் ரிடக்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணி ஸோ இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 18 இந்த மாதிரி ரேஞ்சில் செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கலர் நாய்ஸ் ரிடக்ஷன் பார்த்தீங்கன்னா அதை மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஒரு 25ல் செட் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து எடிட் பண்ணி முடிச்சாச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோட்டோ எடிட்டிங் நம்ம சேனல் வந்து தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபோட்டோ எடிட்டிங்கில் மீட் பண்ணுவோம்.